sallallahu alaihi wasallam balighi wa sahbihi ajma'in amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸர் மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய நுகர்வுகளுக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை 1 அல்லது 2 வசனங்களை அரபியில் ஓதி பார்த்து அதனுடைய அர்த்தத்தை தமிழில் விளக்கி அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை கழிப்பதற்காக நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். இந்த குர்ஆனை நாம் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது புரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிய ஆரம்பித்து விட்டால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆகும். சரியான அறிவு நமக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு உலக வாழ்க்கையும் நாம் சென்ற இருக்கிற மறுமை வாழ்க்கையும் இலகுவாக ஆகிவிடும். அதற்காகத்தான் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஆதா பயானுல் லின்னாஸ், இது உலக மக்கள் அனைவருக்கும் பயானாக இருக்கிறது. வஹுதன், இன்னும் நேர்வழியாக இருக்கிறது. மௌஇதத்துல் லில் முத்தகீன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழப்போகிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد وَلَقَدْ خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا فِي 6 أَيَّامٍ وَمَا مَسَّنَا مِن لُغُوبٍ. இப்படி குர்ஆனை நன்றாக ஓதிவிட்டு பிறகு அதனுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். இன்ன ஃபீ ذَلِكَ, நிச்சயமாக இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்? ஏற்கனவே பேசி முடித்திருக்கிற விஷயத்தில். ஏற்கனவே என்ன பேசுகிறோம்? நேற்று இந்த உலகத்தில் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்கெல்லாம் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்காம மக்கள் வாழ்ந்தார்கள். ஆகையால் அவர்களை நாம் அழித்து இருக்கிறோம். உங்களை விட அவர்கள் ரொம்ப பலசாலியாக இருந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசியிருந்தான் இல்லையா? அதை பற்றி திருப்பி பேசுகிறார். இன்னும் தாளிக்க, இந்த விஷயத்தில் விக்கிறா, ஒரு விக்கல் இருக்கிறது. விக்கல் என்னது? படிப்படி இருக்கிறது. இந்த அழித்த விஷயத்தில் படிப்படி இருக்கிறது. யாருக்கு இருக்குது என்று சொன்னால் லிமன் காணலவும் கல்வன், யாருக்கு மூளை இருக்கிறதோ, அந்த மூளைக்கு தகுந்த மாதிரி உள்ளம் இருக்கிறதோ, இதயம் இருக்கிறதோ. இந்த கல்வி என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது அரபி இலக்கணப்படி. ஒன்று மூளை என்றும் அர்த்தம் இருக்குது, உள்ளம் இதயம் என்றும் அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மூளை யாருக்கெல்லாம் சரியாக இயங்குகிறதோ, சரியாக இயங்கி அதற்கு தகுந்தவாறு உள்ளத்தில் யார் நினைக்கிறாங்களோ அப்படின்னு அர்த்தம். லிமன் காரணம் கல்வினாக்க யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, இதயம் இருக்கிறதோ, மூளை இருக்கிறதோ அவர்களுக்கு இதில் உபதேசம் இருக்கிறது. வாழ்க்கை சம, யார் அந்த காதை இந்த விஷயத்தில் போடுகிறாரோ அப்படின்னு அர்த்தம். அதனால் ஓடுகிறாருன்னு அது காதை பிடி போடுறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை மூளையில் கொடுத்து இதயத்துக்குள்ளார உள்ளத்தில் கொடுத்து சிந்தித்து பார்த்து அந்த செய்திகளை காது வழியாக எப்பொழுதெல்லாம் அந்த செய்தி நமக்கு வருகிறதோ அது காது வழியாக அதை முதல்ல கேட்டு அதுக்கு பிறகு யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். வஹுவ ஷஹீதுன்னு சொன்னாக்கா அவர் முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்தி கொடுக்கிறார் அர்த்தம். ஷஹீதுன்னாது ஒரு விஷயத்தில் அவராக முன் சாட்சியாக பிரசன்னமாக அவர் காதை நன்றாக தீட்டி வைத்துக் கொள்கிறார், மூளையை சரியாக பக்குவப்படுத்திக் கொள்கிறார், அதற்கு தகுந்த மாதிரி உள்ளத்தில் சிந்தனை ஏற்படுகிறது. இவருக்கெல்லாம் நான் சொல்லுகிற விஷயத்தில் படிப்படை இருக்கிறது. எப்படி சொன்னால் பாருங்கள்லாம். இப்போ என்ன விளங்குது? இந்த ஆயத்தை படிக்க போகுதுன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் விளங்காதுன்னு விளங்குது.
யாருக்கு விளங்காது? உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே எல்லா விஷயமும் விளங்கிறாரு. ஏன் விளங்காதுன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்யறான், சத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், நான் தான் அவர்களுடைய உள்ளத்தில் வந்து சீல் வைத்திருக்கிறேன், அலா சமீஹிம், அவருடைய காதுகளில் சீல் வைத்திருக்கிறேன், அபுசாரிஹிம், அவருடைய பார்வையில் சீல் வைத்திருக்கிறேன். ஏன் சீல் வைக்கிறான்ல, என்ன காரணத்தால் சீல் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆயத்துக்கள் நிறையா இருக்கு. சீல் வச்சுட்டா கேட்க மாட்டான்ல, சீல் வச்சுட்டா பார்க்க மாட்டான்ல, சீல் வச்சுட்டா சிரிக்க மாட்டான்ல. எதுக்கு அல்லாஹ்வை படைச்சு சீல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, யாரெல்லாம் அந்த சொன்ன பேச்சு கேட்குற இந்த அடிப்படையில் மூளைக்குள்ள வந்து விளங்குகிற மாதிரி அல்லாஹ் வந்து அறிவை வைத்திருக்கான். எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்குமே தெரியும் நல்லது இது கெட்டது இது சரி இது தப்பு அப்படி பிரித்து பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் அறிவை எல்லாம் கொடுத்துருக்கா. யாருக்கும் குறைய வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கேட்கிற திறன், சிந்திக்கின்ற ஆற்றல், நினைப்பு எல்லாமே எல்லாருக்கும் சரியாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இவங்க வந்து புறக்கணித்துனது தெரியும், தெரியாது செய்யாமல் இருக்குது. அவனுக்கு தெரியும் தப்புன்னு அதெல்லாம் செய்வோம். யாரை வேணால் கேட்டு பாருங்க, நீங்கள் தப்பு செய்யக்கூடிய எவனையுமே கேளுங்க, தப்பு தான்ப்பா ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லுவான். சிகரெட் ஏண்டா பிடிக்கிறது கேட்டு பாருங்க, தப்பு தான் ஆனால் பழக்கப்பட்டுக்கிட்டேன்னு. ஏண்டா சினிமா பார்க்குறேன்னு கேட்டு பாருங்க, எல்லாம் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன்னு. தப்பான ரைட்டான்னு கேட்டு தப்புன்னு தான் சொல்லுவான். உபச்சாரம் ஏண்டா பண்ணுற, தப்பு தான் பழகிட்டேன். ஏண்டா வந்து நீ இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுற, நான் சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டேன், பசங்க என்னை கற்றுக்கிட்டாங்க. அம்மா ஆனால் இந்த செய்கிற தப்பு செய்கிறது எல்லாமே அவனுக்கு விளங்கும், எல்லாருக்குமே தப்பு தான் அப்படின்ட்டு. தப்புன்னு யாருக்கெல்லாம் விளங்காமல் செய்கிறானோ அவன் வந்து பைத்தியன்னு பேர். அவனுக்கு பைத்தியம் யாரு? பைத்தியம்னு சொல்கிறோம்ல சில பேர்களை. அவனுக்கு தப்புன்னு தெரியாது, ரைட்டு தெரியாது, அது ஒரு படைப்பு. அது அவங்களுக்கு கேள்விகளும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ஒழுங்காக வந்து அவங்களுக்கு தொழுகை பார்த்து தேவையில்லை, அதுக்கு பிறகு கடமைகள் கூட செய்ய வேண்டியதில்லை. அவங்க வந்து மற்றவர்களுக்கு படிப்படிக்காக அல்ல அவர்களை படைத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு வந்து சொர்க்கம் என்பதாக ஒரு சில சுகம் செய்து சொல்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் மூளை வேலை செய்யலையோ, யாருக்கெல்லாம் காது ஒழுங்காக கேட்கலையோ, யாருக்கெல்லாம் உள்ள வந்து ஒழுங்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 விஷயமும் பல பேர்களுக்கு விளங்கும், ஆனால் செய்ய மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னாக்கா, நான் சொன்ன கேட்கல அப்படின்னு கொஞ்சம் போகுது. துவியானியும் ஞாபகம் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொன்னேன் சிந்திஞ்சு பாருன்னு சொன்ன, நீ கேட்கல. நல்லா காதில் கேள்டா சிந்தன்னு சொன்ன, நீ கேட்கல. சிந்திஞ்சு பாருன்னு சொன்ன, நீ அதையும் கேட்கல. அதான் என்ன செய், நீ போகிற பக்கத்திலேயே போ என்று சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்காத மாதிரி பல பேர்களே எல்லாம் ஆக்கி விடுகிறான் இந்த உலகத்தில். நான் சொந்தமெல்லாம் சொல்ல நிறையா இருக்குது. பல மனிதர்களை இந்த 3 விஷயத்துல தான் நல்லா வந்து சீல் வைக்கிறதாக பல இடங்கள்லாம் சொல்கிறான். 3 விஷயத்தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பாத்திரம் தான். மூளை, காது, இதயம், அந்த மனசு தான். அதெல்லாம் கண். இது மூலமாக தான் வந்து எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய உலகத்தில் வந்து இறங்குது. நீ நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். மூளை, கண்ணு, காது, இதயம், இது இந்த 4 பாட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாக்கா அவன் எப்படி வேணாலும் இயங்குவான் அந்த உலகத்தில். இப்போ சினிமா எடுத்துக்கங்க, நாடகம் எடுத்துக்கங்க, மியூசிக் எடுத்துக்கங்க, கதையை எடுத்துக்கங்க, எல்லா விதமான உபச்சாரத்தை எடுத்துக்கங்க. இதுக்கு தான் குறி வைக்கிற உறுப்பு என்னது? மக்களை குறி வைக்கிற உறுப்பு என்னது? ஃபர்ஸ்ட் மூளையை கெடுப்பான். அதுக்கு பிறகு காது மியூசிக் கேட்பதன் மூலமாக உள்ள பூந்து இதயத்துக்குள்ள வந்து ஒரு உணர்வு வர மாதிரி பண்ணுவாங்க. அதை கேட்காம இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவான். அடுத்தது அதன் பக்கமே ஓடுற மாதிரி பண்ணி விட்டுருவோம். பைத்தியப்படுத்தி அலையும் எல்லாம் தான் காரணம் வேறு. அப்போ என்ன தெரியாது, நல்ல விஷயங்கள் உள்ள போகாது அவனுக்கு. படம் போயிட்டே இருப்போம். இப்போ இதெல்லாம் செட்டாக வரும். அவன் ஒரு மைண்டில் வந்து வேறு செட்டப் இருக்கும், நல்லா காப்பாற்றணும். அவங்க மைண்டெல்லாம் வேறு மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க போல. நம்ம போன்ற சில பேர்களை தான் நல்லா காப்பாற்றிருக்கிறாங்க. அதுக்கு தான் மணிகள் சொல்கிறோம், அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நெருவழி என்பது நாம் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது. இது வந்து சின்ன விஷயம் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துடக்கூடாது. நம்ம இது வந்து உலகத்தில் வாழ்கிற பல கோடி பேர்களுக்கு மத்தியில் நம்மை மாத்திரம் அல்லாஹ் தனியாக பிரித்து சிந்திக்கின்ற ஆற்றலையும் மூளையையும் காதையும் இதயத்தையும் கண்களையும் சரியாக அல்லாஹ் இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கே நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும்.
அல்லாஹ் வழிகாட்டி விட்டு விட்டான்னு சொன்னால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒமை எதிரில் பல ஆவிகளை சொல்கிறார். யாரை வழிகாட்டால விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி தருபவன் யாரும் கிடையாது, யாராலும் செய்ய முடியாது, அல்லாஹ் நன்மையாளரை தவிர. அதனால இந்த 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 நிமிஷம் வரையாலும் நம்மை அது போன்ற அந்த மக்களோடு சேர்த்து விடாமல் நம்மை சரியான பாதையை காட்டி தெளிவான சிந்தனையை கொடுத்து நல்ல மூளையெல்லாம் வேலை செய்கிற மாதிரி கொடுத்து உறுப்புகள் சரியாக வேலை செய்கிற மாதிரி கொடுத்து சிந்திக்கிற மாதிரி கொடுத்து அல்லாஹ்வின் பக்கம் வருகிற மாதிரி கொடுத்து குர்ஆனை படிக்க வைத்து சிந்திக்க வைத்து அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்ய வைத்திருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அறுப்படை. மற்றதுதான் அடுத்தது தான், மற்ற அறுப்படைகள்லாம் அடுத்தது தான். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த அறுப்படைகளிலேயே மிகச்சிறந்த அறுப்படைனாவே நம்முடைய உறுப்புகளை சரியாக இயங்குகிற மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறோம், சீல் வைக்காம. இதுக்காக நம்ம அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதை பற்றி தான் அல்ல ஆயத்தில் பேசுகிறான். அப்போ யாரெல்லாம் நான் கொடுத்த மாதிரி நான் படைத்த மாதிரி மூளையையும் இதயத்தையும் கண் காதையும் அதை யூஸ் பண்ணி சரியான பாதையில் வந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் படிப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் தன்னை பற்றி பதிவு செய்கிறான். வளர்த்தத கலக்கின சமாவாத்தி வளர்த்த ஒமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி ஐயாமின் ஒமா மஸ்ஸனா மினல் லூப் என்று பதிவு செய்கிறான். வானங்கள் 7 வானங்களை நான் தான் படைச்சிருக்கிறேன், அதுக்கு மத்தியில் விழுந்த நான் தான் படைச்சிருக்கிறேன். இதெல்லாம் படைக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்டும் தேவையில்லை. ரெஸ்ட் என்னது? ஓய்வு தேவையில்லைங்கிறான். நான் வந்து கலைப்புலாம் அடைஞ்சில்லை, நீ சாதாரண படைப்பு நீட்டு அல்ல நம்மளை பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் சாதாரண படைப்பு ஒன்றுமே கிடையாது, நீட்டு எந்த விதமான அடிப்படை பொருளே கிடையாது. நீ சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்லேருந்து ஒன்று நான் படிச்சிருக்கிறேன். நீ வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்காத ஒன்றுங்கிறால நம்மளை பார்த்து பெரிய ஆள் நினைச்சுக்காத, மமதையில் தெரியாத, அகங்காரத்தில் அழிஞ்சு போயிடாத, உள்ள வந்து பெருமையை வந்து ஆடாத, நீ பெரிய அறிவாள் நினைச்சிடாத, உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீனு. ஆனால் இந்த வானத்தப்பாரு வானத்தப்பா 7 வானங்கள் நான் படித்து வச்சிருக்கிறேன், அதுக்கு இடையில ஒருத்த படித்து வச்சிருக்கிறேன். அதை படித்தா எனக்கு ஏதாவது கலைப்பு தெரியாதா? கலைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னாக்கா, இந்த யூதர்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. இந்த ஆயத்துக்கு மூலமாக அவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னாக்கா 6 நாள் எல்லாம் சொல்கிறாங்களா, இங்கே 6 நாளில் படைச்சேன்னு அவங்க என்ன எழுதியிருக்காங்க. பழைய ஏற்பாடுன்னு ஒரு ஏற்பாடு இருக்குது, யூதர்களுடைய புத்தகம் இன்றைக்கு இருக்குது. அதில் வந்து அல்லாஹ் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6 நாள் வருது இல்லை, ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 6 நாள் வந்தது இல்லையா? 6 நாள் அல்லாஹ் படைச்சிட்டு சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்தாலும் எழுதி வச்சிருக்கிறான் கையால். அதனால யூதர்கள் வந்து சனிக்கிழமையிலேயே விடுவாங்க. யூதர்களுடைய இந்த வார லீவு இப்போ வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து சும்மா, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை விடுவாங்க. ஏன்னா என்ன காரணம்னு சொன்னாக்கா, அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க பழைய ஏற்பாட்டில் இது மாதிரி 6 நாள் எல்லாம் படைச்சிட்டு 1 நாள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டான்னு சொல்லி அதுக்குதான் எல்லாம் பதிச்சு ரெஸ்ட்லாம் உனக்கு தேவை. நீ தான் மனுஷன், நீ வந்து பலகீனமானவனு, உனக்கு தான். நீ மனுஷன் நினைச்சிக்காத, மனுஷனுடைய பலகீனம் மாதிரி மனுஷமாக நினைச்சு அல்லாஹ் பார்க்காத. அல்லாஹ் என்பவன் அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. படைப்பை விட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் உனக்கு கிடையாது. நீ என்ன சும்மா எழுதிருக்கேன்னு நல்லா கேட்கிறான். அதுக்குதான் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைத்து விட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். எனக்கு எந்த விதமான கலைப்பையும் என்னை தீண்டாது. நான் புண்ணியம் என்று சொன்னால் அது ஆகிவிடும். நான் எதை நாடுகிறேனோ அதை படைப்பேன். அதற்கான எந்த விதமான ஏற்பாடும் எனக்கு தேவையில்லை, டயக்ராம் தேவையில்லை, ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை, எந்த விதமான முன்னேற்பாடும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் நான். நீ ஒன்றை மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காத, என்னுடைய ஆற்றல் வேறு என்பதை எல்லாம் நல்லா பதிவு செய்து விட்டு நல்லா சொல்கிறான். என்னை பற்றி முதல்ல சரியாக வந்து நான் சொன்ன மாதிரி விலைக்கு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் பல இடங்களில் கேட்குறான். ஏன்னா ஒன்றை படித்தது ஈஸியா அல்லது இவ்வளோ பெரிய வானத்தை படித்தது நான் வந்து கஷ்டமானு கேட்குறான். அப்போ சிந்தித்து பார்க்க சொல்கிறான் என்பதற்காக இந்த ஆயத்தை எல்லாம் சொல்லுகிறான். இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னும் குறைந்த ஒரு 6-7 ஆயத்து தான் பாக்கி இருக்கிறது. ஆனால் அதிகமான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். அதை விருப்பத்துக்காக வைத்திருக்கிறோம் சொல்லலாம். அப்போ இந்த 2 ஆயத்தின் மூலமாக நமக்கு என்ன படிப்படை கிடைக்குது? நம்முடைய அறிவை அல்லாஹ் நல்லா தந்திருக்கிறான், இதயத்தை நல்லா தந்திருக்கிறான், கண் பார்க்க நல்லா கொடுத்திருக்கிறான், காதை நல்லா கேட்க வைத்திருக்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போது வரை அல்லாஹ் நமக்கு சரியாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று துவா செய்து கொள்ள வேண்டும். வழிகேட்டில் சென்று விடாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்விட்டு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும்.
நம்முடைய மனைவி மக்களுக்கு சொல்ல வேண்டும், அக்கம் பக்கத்திற்கு சொல்ல வேண்டும். நன்மையை நாட வேண்டும். எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி நன்மையை நாட வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிற இந்த உறுப்புகளை சரியாக நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒருவேளை ரமலான் முடிந்த பிறகு சைத்தான் கொண்டு போவோம் வேற வழி பக்கம், அதுக்கப்புறம் நினைக்க சொல்லி கொள்ளணும். ஏன்னா ரமலான் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சைத்தான் வந்து விலங்கிடப்பட்டிருக்கிறான். அதனால் ஃப்ரீயாக தான் நம்ம எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாது சைத்தான் அதிகமாக. ரமலான் அந்த துக்கம் முடிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஆயத்துக்கெல்லாம் நம்மளுடைய மனசில் வரணும். மௌத்து வரைக்கும் சில இதே நிலைமையில் வாழ வேண்டும், துவா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடமையான விஷயங்களை செய்து கொஞ்சம் இபாதத்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வழிகட்டின் பக்கம் போகாமல் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விட்டு துவா செய்து கொண்டே வாழ வேண்டும். ரஹ்மான் எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வாக்கியத்தை தந்த அருள்வானாக. வாசகத்தாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா